ஏய் நந்தினி, என்னடி நடக்குதுங்க? அவன் நெதமும் அடிபட்டுட்டு வரான், நீ யாருக்கோ வந்த மாதிரி நின்னுட்டு இருக்க. இவனை கேட்டா நிலையில அடிச்சுக்கிட்டேன் மலையில அடிச்சுக்கிட்டேங்கிறான். என்னடி இதெல்லாம்? தெரியல. என்னடா கதிரு, நெதமும் அடிபடும்? ஏமா இருமா. எப்பா கதிர்வேலா, நம்ம வீட்டு வாசப்படி உன்னை என்னைக்கெல்லாம் இடிக்குது? எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்லண்ணா. டேய் நீ சும்மா இரு அண்ணா. நேத்து இவன் உள்ளார வரப்ப நான் பார்த்தண்ணே, அவன் படி ஏறி ரூம்குள்ள தான் போனான். ஆனா இவன் இடிச்சுக்கெல்லாம் இல்லைண்ணே. என்னம்மா அமைதியா நிக்கிற? என்ன மாமா சொல்லணும்? ஏய், என்ன மாமா சொல்லணும்னா என்னடி அர்த்தம்? புருஷனுக்கு அடிபட்டிருக்கு, அது என்ன ஏதுன்னு ஒரு பொண்டாட்டி व्यसனப்பட மாட்டாளா? எதுவும் இல்லாம நீ பாட்டுக்கு உன் சோழியை பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? அது व्यसனலாம் படுற அத்தை. ஆனா குழப்பமா அது சொல்ல தெரியல அத்தை. ஏமா நேத்து தான் அவனை பார்த்தேன்னு சொல்றேன்ல, அவன் நெத்தியில எல்லாம் காயமே இல்லை. டேய் நீ எங்க விழுந்தியாடா? அவருக்கு எப்படி மாமா தெரியும்? இல்லக்கா, அவர்தான் நிலையாவே இருக்கிறது இல்லையே. நீ இருமா. டேய் நீ சொல்ற மாடி ஏறி போய் என்ன பண்ண? ஐயோ அண்ணா, ரூம்குள்ள தானே போய் உட்காந்தேன். ரூமுக்குள்ள தானே உட்காந்துருந்த? ரூமுக்குள்ளேயே உட்காந்துருந்தவனுக்கு எப்படிமா நெத்தியில் அடிபடும்? ரெண்டு பேரும் அப்படியே முட்டி விளையாண்டல. அது ஒண்ணுதான் குறைச்சல். பதில் சொல்லுமா. தெரியலீங்க மாமா. இது என்னம்மா பொறுப்பில்லாத பதிலாக இருக்கு? அந்த காலத்துல எல்லாம் வெளியே போன புருஷன் வீட்டுக்கு எப்போ வருவாருன்னு பொண்டாட்டிமாருக வாசல்லையும் திண்ணையிலையும் உட்காந்து தெருவையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எங்கள் ஐயா வீட்டுக்கு வராமல் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள வந்ததில்லை தெரியுமா? அப்படி புருஷன் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா, புருஷனை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ட சாமியன்னு சாமியை கும்பிட்டு தான் புருஷனுக்கு சோறையே வைப்பாங்க தெரியுமா? நீங்கள் என்னடானா புருஷன் வந்தான்னா வராட்டி நமக்கு என்னன்னு எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ள நின்றுட்டு ஃபோனையே நோண்டிட்டு நிற்கிறீங்க. எங்கேருந்து கொண்டு வந்து இந்த பழக்கத்தை? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? படிப்பு. பொம்பளைகளுக்கு இருக்கிற அளவுக்கு மீறின படிப்பு. நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம், எங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு வீட்டில் புருஷன் புள்ள குட்டி யாரையும் மதிக்கிறதே இல்லை. ஒரு புருஷன்னா குடும்பத்தோட தலைவனுங்கிற எண்ணமும் யார்கிட்டையும் இல்லை. ஃபோனில் எதையோ பார்த்து கெட்டு குட்டிச்சோரா போறீங்க. கரெக்ட் மாமா, நியாயமா தான் சொல்றீங்க. ஃபோனு தான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள உலகத்தையே பார்த்து போடலாம். நீங்க சொன்ன மாதிரி அதனால கண்ணு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், வேலை கெட்டு போகும். ஆனா எங்க கிட்ட அந்த ஃபோனெல்லாம் இல்லையா மாமா? நாங்க சும்மா இந்த பச்சை பட்டனை அமர்த்தி பேசுவோம், சிவப்பு பட்டனை அமர்த்தி நிப்பாட்டி விடுவோம். வேற எந்த மாதிரி ஃபோனும் எங்க கிட்ட ஏது? தெரியாம தான் என் ஃபோனில் எதை எப்படி மாற்றணும், எதை அமர்த்தினா என்ன நடக்கும்னு அப்படியே கரெக்டாக செய்தீங்களோ? அதான் பாருங்க, படிச்ச புத்தி எதையும் மறக்க மாட்டேங்குது. இனிமே சொல்லல. ஏய் என்னடி ஏத்தமா? எப்பா இதெல்லாம் சரி வராதுப்பா. என் தம்பியை கூப்பிடு, அவன் வந்து என்ன ஏதுன்னு சரியா குறிப்பாத்து சொல்லிடுவான். அம்மா நீ வேற சும்மா இருமா. இதுக்கெல்லாமா போய் உன் தம்பியை கூப்பிடுவ? ஆமாப்பா, பட்ட இடத்துலயே படுதுன்னா என்ன அர்த்தம்? ஏமா உன் தம்பி என்ன சிபிசி ஐடியா? வந்த உடனே அவனுக்கு எப்படி அடிபடுச்சுன்னு அப்படியே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரா? ஏமா நீ வேற? எதையாவது சொல்லிட்டு இருக்காதம்மா நீ வேற.
இவங்க என்னடானா அது என்னம்மா டெக்னாவா கிக்கனாவா என்னம்மா அது? டெக்னாலஜி மாமா. டெக்னாலஜியா அதை தெரிஞ்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா பாண்டியர் காலத்துக்கு போய் வெத்தலையில் மைத அடை பார்க்கணுங்கிற. ரெண்டுக்கு இடையில ஒன்று இருக்குமா, அது என்னன்னு பார்த்து அதை செய்யணும். அதான் குடும்பத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. விடுங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்னா எப்படி பார்த்துக்கிருவ? அதான் உனக்கு எதுவுமே ஞாபகத்திலே இல்லையாப்பா? ஞாபகம் இல்லைன்னு இல்லை மாமா, நிதானம் இல்லை, அதான் பிரச்சனை. ஏய் என்ன? ஏய் சும்மாறா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு. இந்த வருமா இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது. இவ்வளோ தூரம் வந்துருச்சேன்னு கேட்குறேன். 2 பேரும் ஒரே ரூமில் தானமா இருக்கியே? ஆமாம் மாமா. அது அத்தை நேற்று நான் உள்ளார போனேன்னா உட்காந்து ரூமில் குடிச்சிட்டு இருந்தாப்புல. ஏய் கதிரு, என்னடா இது? என்ன இது புது பழக்கம்? இல்லை, அதெல்லாம் பண்ணல. வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து குடிக்கிறியா? ஏம்மா இருமா. இல்லப்பா, வீட்டுல சாமி இருக்கு, சுத்த பத்தமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவன் இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஏம்மா சாமி அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குமா. இவன் ரூம்ல உட்காந்து தானே குடிச்சிட்டு இருக்கேன், அதை விட்டு தொலைமா. ஏ கதிரே, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட மண்டை குடைச்சல் இருக்கேனப்பா. உன் சைடுக்கு நீ 7:30 கூட்டாத, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நானும் பார்த்துக்கிறேன். மாமா நாங்களும் போகலாமா? கீழே சோலி கிடக்கு. போயிடுவோங்க்கா. அண்ணே, எனக்கு காலேஜ் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா கீழே இருக்குண்ணே. ஏம்மா கீழே வாமா. நான் வாங்கி வந்த வரேன். இப்படி என்னத்தை பேசி என்ன லாபம்? இந்தாரு, இன்ட்ராகேஷன் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இத்தோட உன் விளையாட்டெல்லாம் நிப்பாட்டிக்காயா, அப்படித்தான் நான் சொல்லிவிட்டேன். நோ, இனிமே தான் டீப்பாக இறங்கி செய்ய போகிறேன். மாமா என்னை கூப்பிட்டு விசாரித்ததும் நான் அதை சமாளித்ததும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். பாருங்க, ஜெரிய வலை போட்டு பிடிச்சி நசுக்கி விட போறீங்க, ஜாக்கிரதை. இந்த ஜெரி சிக்காது, அவங்க வலையெல்லாம் கடிச்சு கொதறிடுவேன். என்ன ஜனனி, கிளம்பிட்டியா? ஆமாக்கா. காலையில கிளம்பலனதும் இன்னைக்கு லீவுன்னு நினைச்சேனே. இல்லக்கா, இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை எதுவும் இல்லை. ஆனா கிளைண்ட்ஸை கொஞ்சம் பார்க்கணும், அதான் இப்பவே கிளம்புறேன். காலையில எதுவும் சாப்பிட செய்யல போல. ஆமாக்கா, அப்பதான் காலையிலேயே வெளியே போயிட்டாங்க. எனக்கு மட்டும் தானே பசிக்கல, வெளியே தானே போறேன். அந்த கிளைண்ட் விசிட்டை முடிச்சுட்டு பாத்துக்கிறேன். ஜனனி, என்னம்மா இது? காலையில சாப்பிடாம இருக்கலாமா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதுவும் வெளியில போகணுங்கிற கிறுகிறுப்பு வந்துடும்.
ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான் இந்த சமையலே முடிச்சிடும். இல்ல ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த சாதம் வடிச்சிருவோம், தயிர் ஊத்தி சாப்பிட்டு போ. இல்லக்கா வேண்டாம்க்கா, நான் இன்னும் 45 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லியிருக்கேன். நானே லேட்டா போனா பிசினஸ் எப்படி கொடுப்பாங்க? ஏன் ஜனனி, நீ படிச்ச படிப்புக்கு என் கம்பெனில பணத்தை போடுன்னு கேட்குற வேலை தேவைதானா? வேற நல்ல வேலை பார்க்கலாமே. நந்தினி, வேலையில என்ன நல்ல வேலை கெட்ட வேலை? களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே? ஆமாக்கா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் பெருசா யோசிச்சதே கிடையாது. ஆனா இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எங்க இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாமே புரியுதுக்கா. அதுவும் இந்த 2 நாள் அப்சர்வ் பண்ணதுல ஓரளவுக்கு கத்துக்க முடியுதுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம். அக்கா நல்லா யோசிங்கக்கா. இன்னும் எத்தனை நாள் இப்படியே ஓட்டுறது? சீக்கிரமா ஏதாச்சும் செய்யணும். யோசிங்க. ஜன்னி, ஒரு நிமிஷம் இரு. இந்த ஒரு ஆப்பிள் நறுக்கி தரேன், சாப்பிட்டு போ. ஐயோ அக்கா ஐயோ, ஒரு வேண்டாம். 2 நிமிஷம். இந்தா நறுக்கி தந்தது. அக்கா இந்தாங்க கத்தி, பிடிங்க. அது கொடுங்க. இந்த நட்ஸ் இருக்கு, சாப்பிடு. அது இருக்கு, இதை சாப்பிடு. அக்கா வேண்டாம். பாருங்க சாப்பிடு ஜனனி, கொஞ்சமாவது சாப்பிடு. இங்க பாரு, சாப்பிடலன்னா கிறுகிறுப்பு வந்துரும். சாப்பிடு சொன்னா கேளு. நல்லா சாப்பிடுற எனக்கே அப்பப்ப கிறுகிறுப்பு வந்துரும். ஆமா இல்லக்கா? அது நிறைய சாப்பிட்டாலும் அப்படி அப்பப்போ வரும். நீ சாப்பிடு ஜனனி, சாப்பிடு. நல்லா இருக்கு முந்திரி, சாப்பிடு. ஆட இந்தா, யோசிக்கிருக்க சாப்பிட தெரியாத புள்ள மாதிரி. இந்தா நறுக்கியாச்சு, குடு. அவ்வளவுதான், இந்த குடு. போதும். என்ன என்ன ஒரு ஆப்பிள் என்ன போதும்? சாப்பிடு சாப்பிடு. பேக் கழட்டி வச்சுட்டு நிம்மதியா சாப்பிடு. இந்த கணம் நடக்குது. சாப்பிடு. இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பாரு. நட்ஸ் அப்புறம் ஃப்ரூட், உனக்கு பிடிச்சதுதான், சாப்பிடு. ஏ என்ன? இல்லக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் ஆசைப்பட்டு இங்க திரும்ப வந்தேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கூட வச்சுட்ட நான் எனக்கு தெரியல. ஆனா நீங்க என் மேல காட்டுற இந்த அன்பையும் அக்கறையையும் பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. அட என்ன ஜனனி, நீ படக்குன்னு இப்படி பேசிவிட்ட? எங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்த ஜனனி ஃபீல் பண்ணலாமா? இங்க பாரு, சிரிப்புங்கிற வார்த்தையே மறந்து போன எங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைச்சதே உன்னாலதான். இந்த தர்ஷினி சடங்கப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போனது, சுடிதார் வாங்கி கொடுத்தது, இந்த இப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தியே, இதெல்லாம் எங்களுக்கு எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா? இல்லக்கா? நீ இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா எங்க வாழ்க்கையில? ஜனனி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சோன்னு உட்கார்ந்திருந்த எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது நீதான் ஜனனி. நான் தர்ஷன் விஷயத்துல இவ்ளோ தைரியமா முடிவெடுத்ததுக்கு காரணம் நீதான் ஜனனி. இப்ப கூட நான் தர்ஷினி கிட்ட இருந்த ஜனனி சித்தி மாதிரி தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூக்கா. நான் பயங்கர ஹோம் சிக்கா இருக்கிற ஆளு. என் வீட்ல இருந்து இங்க வந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப சமீப காலமா எங்க அப்பா அம்மா யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. அஞ்சனாவும் பேசுறது இல்ல. வாசுகிட்ட எதுவுமே ஷேர் பண்றதும் இல்ல. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் நான் அவங்கள மிஸ் பண்ணாம இருக்கேனா அது உங்களாலதான். நீங்க கொடுக்குற எமோஷனல் சப்போர்ட் தான் என்ன உடையாம வச்சிருக்கு. தாரு, வேலை கிளம்புறப்ப இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும், சந்தோஷமா போயிட்டு வரணும். இங்க பாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்க வீட்ல நீ மூத்த பொண்ணு, இங்க எங்களுக்கு நீ கடைக்குட்டி. எங்க 3 பேத்துக்கும் செல்லம் நீ தானே, சக்கரை கட்டி. ஓகேவா? அழக்கூடாது. அக்கா வாங்க,
நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? வா வா, எடு எடு. உனக்கு தான் செல்ஃபி எடுக்க பிடிக்கும், எடு. வா வா, அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடையில எடுத்தது இல்ல. வாங்க வாங்கக்கா, முன்ன வாங்க. நல்லா இருக்கு. இன்னொன்னு இப்படி எடு. அக்கா அங்க பாத்துட்டாங்க, என்னக்கா பாக்குறீங்க? கிளம்பிட்டான் போல இருக்கு. யாரு? சக்தி பையன். ஆத்தே, ஆத்து விட்டு அப்படியே போறான். அண்ணி ஒரு நிமிஷம். என்ன சக்தி? புது வேலைக்கு சேர போற அண்ணி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னக்கா பழைய சக்தி ஆல் தி மாதிரி பெஸ்ட் பேசுறான்? சக்தி. பழைய சக்தி இல்லை அண்ணி, புது சக்தி. குணசேகரன் தம்பியெல்லாம் நான் வேலைக்கு சேரல அண்ணி. ஏதோ நான் படித்த 12ஆப்புக்கு என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலைக்கு தான் சேர்ந்துருக்கேன் அண்ணி. எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போகல. நான் குணசேகரன் தம்பின்னு அங்கே யாருக்குமே தெரியாது. என் சொந்த முயற்சியில் ஏதோ கிடைச்ச வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சக்தி. நல்லபடியா வேலை செஞ்சு நிறைய கத்துக்கோ. வாழ்க்கையில நல்லா வரணும். என்ன நந்தினி, கொஞ்சம் திருநீர் எடுத்துட்டு வாயே. மீனாட்சி, இந்தாங்க, வச்சு விடுங்க. நல்லபடியா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க்ஸ் அண்ணி. நீ வச்சு விடு. இந்தா, நீ வச்சு வேணாம். விட்டுரு. வர அண்ணி. இல்ல, உங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்ல மனசு. ஆனா ஏன் பிரிஞ்சிருக்கீங்கன்னு தான் தெரியல. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம்தான். அதுக்குள்ள நான் வரமாட்டேன். வர்றதும் தப்பு. ஆனா உங்க 2 பேருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எப்பவுமே கண்டிப்பா நடக்கும். சரி அண்ணி, நான் அப்படியே கிளம்புறேன். வந்து என்னன்னு சொல்கிறேன். சாப்பிடலையே தம்பி? இல்லை அண்ணி, நேரம் ஆயிடுச்சு. நான் போகிற வழியில் பார்த்துக்கிறேன். சரி, வரேன். சரி, நானும் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போய் எனர்ஜியா இருக்கும்ல. நான் இப்படியே இருந்தேனா கிளைண்ட் கிளம்பி போயிடுவாரு. அதெல்லாம் வந்து குடிச்சுக்கிறேன். இப்படி வாங்க, குரூப்பா ஹக் பண்ணிக்கலாம். குரூப் இப்போ இது ஒரு நாளைக்கு தாங்கும். வந்து சாப்பிடுறேன். சரி, பை. பத்ரம். பார்த்து போ. அழகா இருக்குதுல்ல.
நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்க்கா. ரெண்டுமே நல்ல பிள்ளைங்க. சக்தி இந்த குடும்பத்துல பிறந்துட்டு இம்பிட்டு நல்ல விதமா இருக்கானா ஆச்சரியம்தான். ஏங்கா, இவங்களை திரும்ப சேர்த்து வைக்க நம்ம ஏதாவது செய்வோமா? ம், என்னக்கா சிரிக்கிறீங்க? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? நீ போய் வேலையை பாருன்னு அர்த்தம். இந்த மாடியில பஞ்சாயத்து தலைவர்களை ஒன்று அழைக்கிறாங்க. போய் ஃபைனை கட்டிவிட்டு காப்பியை போட்டு எடுத்துக்கு போ. கேரட் நறுக்கணுமே. அடுத்து அடிக்க ஐயோ, அதை ready கொடுங்க. ஆகணுமா இல்லையா? அதை சாமிக்கிட்டே வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த தட்டியே இங்க வந்துச்சுன்னு இதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டுவாங்க. அக்கா இது போதுமா பாருங்க.